வணக்கம். ஒரு அரசாங்கத்தோட நலத்திட்டம் குடும்பங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுமா? கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல. மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்தப்போ எல்லாரும் இது ஒரு பெரிய வரமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இதுதான் பிரச்சனைக்கு சென்டர் பாயிண்டாவே மாறி இருக்கு. இது எப்படி ஆச்சு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது ஒரு நேரடியான கேள்விதான்னாலும் ரொம்ப அவசியமான கேள்வி. ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் ஏன் இப்போ பல குடும்பங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துது? பணம் வாங்குற பெண்களுக்கும் வாங்காத பெண்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. இந்த வார்த்தைகளை தமிழ்நாட்டுல நிறைய வீடுகள்ல இப்போ நம்மால கேட்க முடியுது. இது சும்மா கோவத்துல வர்ற வார்த்தைங்க இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றமும் வருத்தமும் ஒளிஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிற ஒரு மோசமான நிலைமை உருவாகியிருக்கு. சரி, இந்த பிரச்சனை எப்படி இவ்ளோ பெருசா வெடிச்சதுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல பணம் கிடைக்காதவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா சமீபத்துல கொடுத்த ஒரு பெரிய தொகை இந்த சின்ன வருத்தத்தை ஒரு பெரிய சண்டையாவே மாத்திருச்சு. இந்த நம்பரை பாருங்க, 5000 ரூபாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தகுதியுள்ள பெண்களுக்கு 3 மாச உரிமைத் தொகையான 3000 ரூபாயோட ஒரு சம்மர் போனஸா 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய் பேங்க்ல போட்டாங்க. இந்த பெரிய அமௌண்ட் பணம் கிடைக்காதவங்களோட ஏமாற்றத்தை டபுள் ஆக்கி குடும்பத்துக்குள்ள ஓப்பனாவே சண்டை வரதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையோட ஆணிவேரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்ளை பண்ணவங்களுக்கும் பணம் வாங்கினவங்களுக்கும் இருக்கிற எண்ணிக்கையை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த திட்டத்தால எப்படி இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு ஒரு நிலைமை உருவாகி இருக்குன்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு தெளிவா காட்டும். முதல்ல இந்த திட்டத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு பாருங்க. 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த உரிமை தொகையை வாங்கணும்னு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இது தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில எவ்வளவு பெரிய நம்பிக்கையை காட்டுச்சு தெரியுமா? ஆனா இப்போ பாருங்க, இதுதான் விஷயத்திலே ட்விஸ்ட். அப்ளை பண்ண அந்த 3 கோடி பேர்ல வெறும் 1,10,00,000 பேருக்கு மட்டும்தான் பணம் போய் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம். மெஜாரிட்டி மக்களுக்கு பணம் கிடைக்காததால அக்கம் பக்கத்துல வாங்குறவங்கள பார்க்கும்போது அச்சச்சோ நம்ம கிடைக்கலையேன்னு ஒரு பெரிய ஏக்கம் வந்துருச்சு. இப்போ நாம முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த குடும்ப சண்டைகளுக்கெல்லாம் யார் காரணம்? பணம் கிடைக்காததுக்கு பெண்கள் யார குறை சொல்றாங்க? இது ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. இந்த ஸ்லைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா நிலைமை எப்படி தலைகீழா மாறி இருக்குன்னு புரியும். ஆரம்பத்துல அதெல்லாம் எலெக்ஷனுக்காக தான், அப்புறம் நிறுத்திடுவாங்க, போய் அலையாத அப்படின்னு சொன்ன குடும்ப ஆளுங்க தான் இப்போ உன்னால தாண்டா நமக்கு பணம் வரலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அன்னைக்கு இருந்த சந்தேகம் இன்னைக்கு பழியா மாறி இருக்கு. பாருங்க, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எவ்வளோ பர்சனலா இருக்குன்னு. இது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்ல, இது பொறுப்பு, அக்கறை, சப்போர்ட், இது எல்லாத்தையும் பத்துனது. நீங்க என்ன சரியா கவனிக்கல அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெசேஜ். இதுதான் குடும்ப உறவுகளை ரொம்பவே பாதிக்குது. இந்த மாதிரி பரவலா ஒரு அதிருப்தி இருக்கிற இந்த நேரத்துல அரசாங்கத்தோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல தீர்வு வரப்போற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, மக்களோட கோரிக்கைகளும் அவங்க பண்ண அப்பீலும் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுறதுக்காக இந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த போறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அரசாங்கத்தோட பிளான் இதுதான். முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த எலிஜிபிலிட்டி ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்த போறாங்க. ரெண்டாவதா மறுபடியும் அப்ளை பண்றதுக்கு ஒரு புது வாய்ப்பு கொடுப்பாங்க. மூணாவதா இதுவரைக்கும் விடுபட்ட பெண்களை பயனாளிகளா சேர்க்கிறத ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க. இது ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் மாதிரி தெரியுது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அரசாங்கத்தோட இந்த புது டார்கெட் ரொம்ப பெருசு. இன்னொரு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி புது பெண்களை இந்த திட்டத்துல சேர்க்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா பயனாளிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட டபுள் ஆகிடும். இப்போ இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சூழலையும் நாம கொஞ்சம் நடுநிலையா பார்க்க வேண்டியிருக்கு. இது உண்மையிலேயே மக்களோட தேவைக்காகவா இல்ல வரப்போற தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. மக்கள் கிட்ட இருக்கிற அதிருப்தியை குறைக்கிறதும் அதே நேரத்துல ஒரு பெரிய ஓட்டர் பேங்கை திருப்திப்படுத்துறதும் அரசியல்ல ரொம்ப சகஜம். இந்த அறிவிப்பு வந்த டைமிங் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த டைம் லைனை பாருங்களேன். திட்டம் ஆரம்பிச்சது, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஆச்சு, அதிருப்தி வந்தது. இப்போ கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி விரிவாக்க அறிவிப்பு வருது. இந்த வரிசையை பார்க்கும்போது இந்த முடிவுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் இருக்கலான்னு தோணுது இல்லையா? இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்த சில நாட்கள்ல புது அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தளர்த்தப்பட்ட தகுதிகள் பத்தியும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாம். அதனால தகுதி இருந்தும் ரிஜெக்ட் ஆனவங்க கொஞ்சம் ரெடியா இருக்கிறது நல்லது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அரசாங்கம் இப்போ 2வது சான்ஸ் கொடுக்குது. ஆனா இந்த தடவையாவது குடும்பங்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு இந்த வாய்ப்பை ஒன்னா சேர்ந்து சரியா யூஸ் பண்ணிப்பாங்களா? இல்ல பழைய தப்பும் ஒருத்தர் குறை சொல்றதும் மறுபடியும் தொடருமா?
இதுக்கு பதில் அந்தந்த குடும்பங்கள் கையில தான் இருக்கு.